வணக்கம் மக்களே. சமீபத்துல தமிழ்நாடு சட்டமன்றத்துல சௌமியா அன்புமணி அவர்கள் பேசினதை நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அவங்க பேசின பல விஷயங்கள்ல ஒரு வார்த்தை என்னோட கவனத்தை ஈர்த்துச்சு. அதுதான் ஆர்டிசியன் ஊற்று. ஆஸ்திரேலியால இருக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய இயற்கை அதிசயம் நம்ம தமிழ்நாட்டுல நெய்வேலியிலயும் இருந்தது. ஆனா அதை நம்ம தொலைச்சிட்டோம்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க. அப்போதான் எனக்குள்ள சில கேள்விகள் வந்துச்சு. என்னடா இது ஆர்டிசியன் ஊற்று? கரண்டே இல்லாம எந்த மோட்டருமே போடாம பூமிக்குள்ள இருந்து தண்ணி அதுவா 50 அடி உயரத்துக்கு பீரிட்டு அடிக்குமா? இது வெறும் இயற்கை அதிசயம் தானா, இல்ல இதுக்கு பின்னாடி பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான கார்ப்பரேட் விசஸ் மாநில உரிமை அரசியல் இருக்கா? இன்னைக்கு இந்த வீடியோல இது வரைக்கும் யாருமே சொல்லாத அளவுக்கு இந்த ஆர்டிசியன் ஊற்றோட அறிவியலை, வரலாற்றை, அதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்களை மற்றும் அரசியலை A to Z அக்கு வேற ஆணி வேற பிரிக்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, முதல்ல இந்த ஆர்டிசியன் ஊற்று அப்படின்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்குவோம். நம்ம ஊர்ல எல்லார் வீட்லயுமே போர்வெல் போட்டிருப்போம். கரண்ட் வந்த உடனே மோட்டார் சுவிட்சை போட்டாதான் தண்ணி மேல வரும், கரெக்டா? ஆனா எந்த மோட்டருமே இல்லாம பூமிக்கு அடியில சின்னதா ஒரு ஓட்டை போட்டா போதும், தண்ணி தானா சிறுன்னு ஃபவுண்டன் மாதிரி ஆகாயத்தை பார்த்து பீரிட்டு அடிச்சா எப்படி இருக்கும்? அதுதான் ஆர்டிசியன் ஊற்று. இதை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன். வீட்டுல சாதம் வைக்கும் போது குக்கருக்குள்ள தண்ணியும் ஆவியும் சேர்ந்து பயங்கர பிரஷர் உருவாகும். அந்த பிரஷர் அடங்கி இருக்கும்போது மேல இருக்கிற வெயிட் லேசா தூக்குனா என்ன ஆகும்? புஷ்ன்னு ஆவி பீரிட்டு அடிக்கும் இல்லையா? அதேதான் பூமிக்கு அடியிலயும் நடக்குது. பூமிக்கு அடியில அப்படி என்னதான் நடக்குது? பூமிக்கு அடியில இயற்கை ஒரு சூப்பரான பிளான் வச்சிருக்கு. மேல ஒரு களிமண் அல்லது ஒரு கெட்டியான பாறை அடுக்கு, நடுவுல சுத்தமான மணலும் தண்ணியும் இருக்கிற அடுக்கு, அடியில இன்னொரு கெட்டியான பாறை அடுக்கு. மலை பகுதிகளில் பெய்யற மழை தண்ணி இந்த ரெண்டு பாறை அடுக்குகளுக்கு நடுவுல புகுந்து ஓடி வரும். உயரமான இடத்துல இருந்து கீழே இறங்க இறங்க தண்ணிக்குள்ள இயற்கையாவே ஒரு ஹைட்ராலிக் அழுத்தம் உருவாகும். நம்ம மேல இருந்து ஒரு போர்வெல் போட்டு அந்த மேல் பாறையை ஓட்ட பண்ணினதும் அடியில இருக்கிற பிரஷர் தண்ணிய மோட்டரே இல்லாம மேல தூக்கி வீசும். சரி, இதுக்கு ஏன் ஆர்டிசியன் பேர் வந்துச்சு? இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்கு, வாங்க பாப்போம். சுமார் 900 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கிபி 1126ல பிரான்ஸ் நாட்டுல இருக்கிற ஆர்டோசியஸ் அப்படின்ற ஒரு ஊர்ல வாழ்ந்த துறவிகள் நிலத்துல ஆழமா தோண்டும் போது திடீர்னு தண்ணி மோட்டரே இல்லாம பீரிட்டு அடிச்சிருக்கு. அதை பார்த்து மிரண்டு போன மக்கள் அந்த ஊர் பேரைய வச்சு ஆர்டிசியன் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? பிரான்ஸ்கார கண்டுபிடிக்கிறதுக்கு பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாட்டுல கடலூர், நெய்வேலி, விருத்தாச்சலம், சிதம்பரம், பன்ருட்டி சுற்றி இருக்கிற பகுதிகளில் இந்த ஆர்டிசியன் இயற்கை ஊற்றுகள் இருந்திருக்கு. 1980-90கள்ல எல்லாம் விருத்தாச்சலம், நெய்வேலி கிராமங்கள்ல விவசாயிகள் போர்வெல் போட்டா மோட்டரே மாட்ட மாட்டாங்க. பைப்ல இருந்து 24 மணி நேரமும் தண்ணி பட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்குமா. விவசாயிங்க இரவுல தூங்க போகும்போது பைப்பை ஒரு மரக்கட்டையை வச்சு அடைச்சிட்டு தான் போவாங்களாம். சில இடங்கள்ல போர்வெல் போடும்போது எதிர்பாராம இந்த ஆர்டிசியன் அடுக்கு கிடைச்சிருச்சுன்னா தண்ணி ராட்சச ஃபவுண்டன் மாதிரி ஒரு 40 அடி உயரத்துக்கு பீரிட்டு அடிச்சு வீட்டுக்குள்ள எல்லாம் புகுந்துடும். அதை அடைக்கிறதுக்கே ஊரே சேர்ந்து பல நாள் போராடுவாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு குடம் தண்ணிக்கு நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம். ஆனா அன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல தண்ணி தானாவே கொட்டிருக்கு. சரி, அவ்வளோ சிறப்பான ஆர்டிசியன் ஊற்று இப்ப எங்க போச்சு? நெய்வேலியில இப்ப ஏன் அது இல்ல? இங்கதான் வளர்ச்சி விசஸ் இயற்கை வள சுரண்டலுங்கிற பெரிய அரசியலே ஆரம்பிக்குது. நெய்வேலியில பூமிக்கு அடியில மிக பெரிய அளவுக்கு பழுப்பு நிலக்கரி கிடைச்சது. அதை வெட்டி எடுக்க NLC அப்படின்னு சொல்ற மத்திய அரசுடைய பொதுத்துறை நிறுவனம் வந்துச்சு. ஆனா ஒரு பெரிய சிக்கல், நிலக்கரி இருக்கிற இடத்துக்கு அடியில தான் இந்த ஆர்டிசியனோட நீர் அடுக்கு மிக பெருசா கடலாட்டம் கிடைச்சது. தண்ணிய வெளியேத்தாம நிலக்கரிய வெட்டி எடுக்கவே முடியாது. என்ன பண்ணாங்க தெரியுமா? ராட்சச மோட்டார்களை வச்சு நிலக்கரி சுரங்கம் நனையாம இருக்கிறதுக்காக தினமும் லட்சக்கணக்கான லிட்டர் ஆர்டிசியன் நீரை உறிஞ்சி வெளியேற்றி வாய்க்கால் வழியா கடல்ல கொண்டு போய் ஊத்துனாங்க. இங்கதான் சில அதிரடியான அரசியல் கேள்விகள் வருது. மத்திய அரசுடைய NLC நிறுவனம் நிலக்கரியை எடுத்து மின்சாரம் தயாரிச்சு வெளி மாநிலங்களுக்கு கொடுக்கறாங்க. ஆனா அதுக்காக தமிழ்நாட்டுடைய பல ஆயிரம் ஆண்டுகளான நிலத்தடி நீர் வளம் தான் பலியாகணுமா? சமீபத்துல கூட நெய்வேலி சுற்றி இருக்கிற 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல NLC விரிவாக்கத்துக்காக விளைநிலங்களை கையகப்படுத்துறப்போ பெரிய போராட்டமே வெடிச்சது. அதுக்கு பின்னணியில இந்த நீர் சுரண்டல் ஒரு முக்கிய காரணம். 30 அடியில பீரிட்டு வந்த தண்ணி தொடர்ந்து உறிஞ்சப்பட்டதுனால அடியில இருந்த பிரஷர் போய் 30 அடி 100 அடி ஆகி 300 அடி ஆகி இப்போ 600 அடிக்கும் கீழே போயிடுச்சு. விளைவு என்னன்னா, மோட்டரே இல்லாம தானா தண்ணி தந்த அந்த உலக மகா இயற்கை அதிசயம் இன்னைக்கு நம்ம நெய்வேலியில முற்றிலுமா அழிஞ்சே போச்சு. சரி, அழிஞ்சது அழிஞ்சு போச்சு, இனிமே இதை மீட்கவே முடியாதா? அறிவியல் என்ன சொல்லுது? கண்டிப்பா முடியும். அதுக்கு சில புதுமையான வழிகளும் இருக்கு. மழைக்காலங்கள்ல வீணா கடல்ல கலக்கிற உபரி மழை நீரை சுத்திகரிச்சு சிறப்பு இன்ஜெக்ஷன் கிணறுகள் மூலமா பூமிக்கு அடியில இருக்கிற அதே ஆர்டிசியன் அடுக்குகளுக்கு மீண்டும்
கவனம் செலுத்துவதுதான். கடலூர், நெய்வேலி, விருத்தாச்சலம் பகுதிகளை அரசு பாதுகாக்கப்பட்ட நிலத்தடி நீர் மண்டலமா அறிவிச்சு அங்க வணிக ரீதியா ஆழமான போர்வெல் போடுவதை தடை செய்யணும். தமிழ்நாடு முழுவதும் எஞ்சி இருக்கிற நீர்நிலைகளை செயற்கைக்கோள் மூலமா வரைபடம் தயாரிச்சு பாதுகாக்கணும். என்எல்சி போன்ற நிறுவனங்கள் நிலத்தடி நீரை உறிஞ்சுறத குறைச்சு சுத்திகரிக்கப்பட்ட கழிவு நீரை கட்டாயமா பயன்படுத்த வைக்கணும். சௌமியா அன்புமணி அவர்கள் சட்டமன்றத்துல பேசும்போது இது ஏதோ ஒரு சாதாரணமான பேச்சுன்னு கடந்து போயிருக்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடி நம்ம தமிழ்நாட்டோட ஒரு மிகப்பெரிய இயற்கை வரப்பிரசாதத்தோட சோக கதையே ஒளிஞ்சிருக்கு. இயற்கை நமக்கு கொடுத்த கொடைகளை நம்ம வளர்ச்சின்ற பேர்ல அழிச்சிட்டே வந்தா கடைசியில பணமும் மின்சாரமும் இருக்கும். ஆனா குடிக்க ஒரு சொட்டு சுத்தமான தண்ணி கூட இருக்காது. இனிமேலாவது நம்ம ஒவ்வொருவரும் நிலத்தடி நீர் பாதுகாப்பை பத்தியும் இயற்கை வளங்களை பாதுகாப்பது பத்தியும் விழிப்புணர்வோட இருக்கணும். நாட்டோடைய வளர்ச்சிக்காக என்எல்சி போன்ற நிறுவனங்கள் இயற்கை வளங்களை சுரண்டுவது சரியா, இல்ல எந்த வளர்ச்சியை விடவும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதுதான் முக்கியமா? இத பத்தி உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ்நாட்டோடைய இந்த வரலாற்று உண்மையை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி மக்களே.